அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கு இயல் 6 புள்ளியியல் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 4வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. 2 ஏக்கர் நிலத்தில் நெல்லை பயிரிட ஆகும் செலவு கொடுக்கப்பட்டுள்ளது. கீழ்காணும் தரவுகளை குறிக்கும் வட்ட விளக்கப்படம் வரைக. விவரங்கள் ஒரு அட்டவணையாக கொடுத்துருக்காங்க. விதை நெல் 2000 ரூபா செலவாகுது, உழவுக்காக 6000 ரூபா செலவாகுது, ஆள் கூலி 10,000 ரூபா செலவாகுது, பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு 7,000 ரூபா செலவாகுது, அறுவடைக்கு ரூபாய் 8,000ம் மற்ற செலவுகள் ரூபாய் 3,000ம் ஆகுது. கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த தரவுகளுக்கு வட்ட விளக்கப்படம் முதல்ல வரையணும். அதிலிருந்து 2 கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். எந்த தலைப்பின் கீழ் அதிக தொகை செலவிடப்படுகிறது, அதன் சதவீதம் எவ்வளவு? இந்த தரவை பார்த்தாவே சொல்லிடலாம், ஆள் கூலிக்கு தான் அதிகமாக செலவிடப்படுது, அதனுடைய சதவீதம் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். 2வது கேள்வி, எத்தனை சதவீத பணமானது விதை நெல் வாங்க செலவிடப்படுகிறது? விதை நெல் வாங்கிறதுக்கு 2000 ரூபாய் தான் செலவாகுது. அவங்க பணம் கேட்கல, எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மொத்த செலவு எவ்வளவோ அதில் 2000 அப்படின்னா 100க்கு எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கும் தரவுகளுக்கு வட்ட விளக்கப்படம் வரைஞ்சிக்கலாம். வட்ட விளக்கப்படம் அப்படின்னா இங்கிலீஷில் பை சார்ட். முதல்ல ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும். ஒரு புள்ளியை சுற்றி அமையும் மொத்த கோணம் 360 டிகிரி. இது வட்டத்தின் மையம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கூறும் இந்த வட்டத்தில் எவ்வளவு கோணத்தை பெற்றிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கூறு அப்படின்னா ஒவ்வொரு விவரங்கள் தான். இப்போ கூறின் மைய கோணம் சமம், இதுதான் ஃபார்முலா, கூறின் மதிப்பு டிவைடட் பை மொத்த மதிப்பு இன்ட்டு 360 டிகிரி. மையத்தை சுற்றி அமையும் கோணம் 360 டிகிரி. இப்போ மொத்த மதிப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். 2000 ஒரு 8000 10,000 ஆகிடுச்சு, 7,000 ஒரு 3,000 இன்னொரு 10,000, இப்போ 20,000 இன்னொரு 10,000 30,000 36,000, மொத்தமாக 36,000. இங்கே வேணால் மொத்தம் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஒவ்வொரு கூறுக்கும் மைய கோணம் கண்டுபிடிக்கணும். முதல்ல விதை நெல். கூறின் மதிப்பு 2000, மொத்த மதிப்பு 36,000. 36,000க்கு 2000 ரூபா விதை நெல்லுக்கு செலவாகுது. இப்போ 360 டிகிரிக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 100க்குன்னா சதவீதம் கிடைக்கும், 360 அப்படிங்கும்போது அந்த கோணம் நமக்கு கிடைக்கும். இந்த பை சார்ட் வரையணும் அப்படின்னா ஒவ்வொரு கூறுக்கும் அதனுடைய மைய கோணம் கண்டுபிடிக்கணும். முதல்ல விதை நெல்லுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ கேன்சல் பண்ணிட முடியும். 36 360 சுருக்குனிங்கன்னா 10 முறை இருக்குது. 2 × 10 = 20 டிகிரி. சதவீதத்தில் சொல்லக்கூடாது, டிகிரியே சொல்லணும். கோணம் அப்படிங்கிறனால டிகிரியில் சொல்லணும். மொத்தமாக 360 டிகிரி. அதில் விதை நெல்லுக்கான செலவு மட்டும் 20 டிகிரி. அடுத்து 2வது கூறு உழவு. இந்த உழவின் மைய கோணம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். மொத்த செலவு 36,000, அதில் உழவுக்கு மட்டும் 6,000 ரூபாய் செலவாகுது. இப்போ 360 டிகிரிக்கு எவ்வளோ? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. 360 கேன்சல் ஆகிடுச்சு. தேர்ஃபோர் 60 டிகிரி. 3வது ஆள் கூலி. மொத்தமாக 36,000, ஆள் கூலி மட்டும் 10,000. இப்போ 360 டிகிரிக்கு எவ்வளோ? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. 360 கேன்சல் ஆகிடும். ஸோ 100 டிகிரி. அடுத்தது 4வது பூச்சி மருந்து. மொத்த செலவு 36,000, பூச்சி மருந்துக்காக மட்டும் 7,000 ரூபாய் செலவாகுது. இப்போ 360 டிகிரியில் எவ்வளோ பகுதியை ஆக்குப்பை பண்ணுதுன்னு பார்க்கலாம். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுது. 360க்கு 360 கேன்சல். ஸோ 70 டிகிரி. 5வதாக அறுவடை. அறுவடைக்கு எவ்வளோ செலவாகுது? 8,000 ரூபாய் டிவைடட் பை மொத்த செலவு 36,000 இன்ட்டு 360 டிகிரிக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடுச்சு. 360க்கு 360னா இப்போ 80 டிகிரி. கடைசியாக மற்றவை. மற்ற இதர செலவு 3,000, மொத்த செலவு 36,000.
இப்போ 360 டிகிரிக்கு எவ்வளோ அப்படின்னா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், இதுக்கு இது கேன்சல் ஆகிடும், 30 டிகிரி. இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள், 360 டிகிரி வந்துடும். 360 டிகிரி வந்துடணும். அப்படி இல்லைன்னா நம்ம எதுலையோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு கோண மதிப்பையும் வரைகிறதுக்கு பாகைமானியை பயன்படுத்தணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. தோராயமாக கூட நம்ம வச்சு வரைய முடியும். இந்த வட்டத்தின் மொத்த கோணம் 360 டிகிரி, அதில் பாதி 180 டிகிரி. 4ஆக பிரித்தோம்னா 4 சமபகுதிகளும் 90 டிகிரியை கொண்டிருக்கும். முதல்ல அதிகமான கோண மதிப்பிலிருந்து போயிடலாம். 100 டிகிரி தான் இருக்கிறதுலே அதிகம். இப்போது ஒரு பங்கு, ஒரு கால் பங்கு 90 டிகிரினா கொஞ்சம் அதிகமாக வரைஞ்சோம்னா அதுதான் ஆள்கூலி. இந்த கோணம் 100 டிகிரி. ஆள்கூலிக்கான செலவினத்தை 100 டிகிரியில் சொல்லலாம். அதற்கு அடுத்த பெரிய மதிப்பு பாருங்கள், 80 டிகிரி. 100ம் ஒரு 80ம் 180 டிகிரி. ஸோ இது நேர்கோடு மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது 80 டிகிரி அறுவடைக்காக. அடுத்த பெரிய மதிப்புன்னு பார்த்திங்கன்னா 70 டிகிரியை வரைஞ்சிக்கலாம். 70ம் இங்கே ஒரு 20ம் ரெண்டும் கூட்டும்போது 90 ஆகுதுங்களா. ஸோ இந்த 3வது கால் பகுதியை எடுத்துக்கலாம். 70 டிகிரி பூச்சி மருந்துக்காக செலவிடப்பட்ட கோணம். 70 டிகிரி பூச்சி மருந்து செலவினத்திற்கான கோணம். 20 டிகிரி விதை நெல்லுக்காக. பேலன்ஸ் என்ன இருக்குது? உழவுக்கான மையக்கோணம் 60 டிகிரியும் மற்றவைக்காக 30 டிகிரி, ரெண்டையும் கூட்டுங்க 90. ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கிற பகுதியை பயன்படுத்திக்கலாம். இது 60 டிகிரி, இது 30 டிகிரி. 30 டிகிரி அப்படிங்கிறது மற்றவை, 60 டிகிரி அப்படிங்கிறது உழவு. அவ்வளோதான். 2 ஏக்கர் நிலத்தில் நெல் பயிரிட ஆகும் செலவினத்தை வட்ட விளக்கப்படமாக வரைஞ்சிட்டோம். முதல் கேள்விக்கான ஆன்சர் பார்க்கலாம். எந்த தலைப்பின் கீழ் அதிக தொகை செலவிடப்படுகிறது, அதன் சதவீதம். ஆள்கூலிக்கு தான் அதிகமாக செலவிடப்படுகிறது. இந்த தரவு பார்த்தே சொல்லிட முடியும். ஆள்கூலிக்காக அதிகபட்சம் ரூபாய் 10,000 செலவிடப்படுகிறது. அதன் சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி தான். மொத்த செலவினம் 36,000. அதில் 10,000 ஆள்கூலிக்காகவே செலவிடப்படுகிறது. அப்போ 100க்கு எவ்வளோ? இங்கே 3 ஜீரோ இருக்குது. இந்த 3 ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். 2ஆல் வகுத்தோம்னா 5, இது 2ஆல் வகுத்திங்கன்னா 18, இது 2ஆல் வகுத்தா 9, 100 2ஆல் வகுத்திங்கன்னா 50. இப்போ 250/9 அப்படின்னு கிடைக்கும். இதையும் சுருக்குனிங்கன்னா தசம வடிவத்தில் கிடைக்கும். 27.7%. இரண்டாவது கேள்வி, எத்தனை சதவீத பணமானது விதை நெல் வாங்க செலவிடப்படுகிறது? விதை நெல் வாங்க செலவிடப்படும் செலவினம் 2,000. சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம். 36,000க்கு 2,000 ரூபா விதை நெல்லுக்காக செலவிடப்படுகிறது. அப்போ 100க்கு எவ்வளோ? இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ கேன்சல். 2ஆல் வகுத்திங்கன்னா 18, இந்த 2ஆல் சுருக்குனா 50, 18 2ஆல் சுருக்கினீங்கன்னா 9. 50/9%. இதை தசம வடிவில் எடுத்து எழுத முடியும். சுருக்குனிங்கன்னா 5.55% அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான் ஆன்சர். எடுத்துக்காட்டு 5வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.